ஐநா சபையின் 80வது பொது சபை கூட்டத்தொடரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றினார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட 7 மாதங்களில் 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அமைதியை விரும்புபவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யுக்ரைன் போர் தொடர்பாக ஒப்பந்தம் செய்ய மறுத்தால் ரஷ்யா மீது வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்க ரஷ்யாவிடம் எரிசக்தி கொள்முதலை ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள் சிறை செல்வது உறுதி என்றும் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் திட்டவட்டமாக கூறினார். உலகம் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்துள்ளதாக ட்ரம்ப் வேதனை தெரிவித்தார். நியூயார்க்கில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டிபி வேர்ல்ட் தலைவர் சுல்தான் அகமது பின் சுலாயமை சந்தித்து சர்வதேச பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்தார். ஐநா சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருவரும் யுக்ரைன் போர், காசா நிலைமை மற்றும் வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதன்முறையாக தேசிய விருதை கையில் ஏந்திய நடிகர் ஷாருக் கானுக்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான 71வது தேசிய விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை நடிகர் ஷாருக் கானுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தமிழ் சினிமாவின் இளம் சென்சேஷனான அட்லி இயக்கிய ஜவான் படத்திற்காக ஷாருக் கானுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. இதேபோல 12th ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் பாசிக்கு சிறந்த நடிகர் விருதும், திருமதி சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகை விருதும் வழங்கப்பட்டது. सर्वश्रेष्ठ अभिनेत्री का पुरस्कार ग्रहण करते हुए रानी मुखर्जी, जिन्हें फिल्म Vikrant Massey awarded for 12th Fail for portraying with raw honesty and emotional depth the transformative journey of a village boy. 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த இந்திய படமாகவும் 12th ஃபெயில் படத்திற்கு தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். Humanistic depth that elevates it beyond conventional biopics. हिंदी फिल्म 12th फेल जिसके निर्देशक श्री विदु विनोद चोपड़ा अपना पुरस्कार ग्रहण करते हुए தேசிய அளவில் சர்ச்சைகளை கிளப்பிய தி கேரளா ஸ்டோரி படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருதை சுதீப்தோ சென்னுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார். To heighten the emotional gravity and realism of the narrative. श्री सुदीप्तो सेन प्राप्त कर रहे हैं द गोल्डन लोटस. தெலுங்கில் கலக்கிய பாலையாவின் பகவந்த் கேசரி படத்திற்காக சிறந்த தெலுங்கு படத்திற்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. ये है सर्वश्रेष्ठ तेलुगु फिल्म भगवंत केसरी. சிறந்த ஸ்டண்ட்டுக்கான தேசிய விருது ஹனுமன் படத்திற்காக கண்ணன் நந்துராஜுக்கு வழங்கப்பட்டது. फिल्म हनुमान के लिए पुरस्कार ग्रहण करने के लिए मंच पर पधारते हुए श्री कन्नन नंदुराज. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், எம்.எஸ். பாஸ்கர் உள்ளிட்டோருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற 71வது தேசிய விருதுகள் விழாவில் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். வாத்தி பட பாடல்களுக்காக விருது வழங்கப்பட்டது. The award is given for creating a soulful Vathi, the rustic Nadori Manan, and the inspiring One Life. Each composition pulsates with feeling of narrative intent, thereby elevating the film's emotional journey. பார்க்கிங் படத்திற்காக எம்.எஸ். பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகர் விருது வழங்கப்பட்டது. Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. இதோடு சிறந்த திரைக்கதை, சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதும் பார்க்கிங் படத்திற்காக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் சினிஷ் பெற்றுக்கொண்டனர். உள்ளொழுக்கு படத்திற்காக ஊர்வஷிக்கு சிறந்த துணை நடிகை விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். Sri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. देविया सज्जनों, सर्वश्रेष्ठ
சிறந்த கலாச்சார பிரிவு ஆவணப்படத்திற்கான தேசிய விருது டைம்லெஸ் தமிழ்நாடு குழுவிற்கு வழங்கப்பட்டது. टाइमलेस तमिलनाडु इस फिल्म के लिए निर्माता सेलिब्रिटीज मैनेजमेंट प्राइवेट लिमिटेड की ओर से லிட்டில் விங்ஸ் குறும்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருதை சரவண மருது, சவுந்தரபாண்டி மற்றும் மீனாட்சி சோமனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். The film Little Wings employs masterful use of natural light, dynamic framing to capture the rural landscape, the socio-cultural context and the quiet resilience of its characters. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு எம்பிக்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களை தவிர்த்து குறைந்தது வாரத்தில் 4 நாட்கள் தங்கள் தொகுதியில் தங்கி மக்களை சந்தித்து அவர்களுக்கான தேவையான பணிகளை செய்திட வேண்டும் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் ஆற்றிய மக்கள் பணிகள், பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்த கருத்துக்கள் ஆகியவை பற்றிய அறிக்கையை 15 நாட்களுக்கு ஒருமுறை தனக்கு அளித்திட வேண்டும் என்றும் முதல்வர் அறிவுறுத்தினார். மேலும் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வருமானத்தை மறைத்ததாக கூறி வருமான வரித்துறை விதித்த 1,50,00,000 அபராதத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார். புலி திரைப்படம் உருவான சமயத்தில் விஜய் வீட்டில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை சில ஆவணங்களை கைப்பற்றியது. 2016-17 ஆண்டு விஜய் வருமான வரி தாக்கல் செய்தபோது 35,42,91,890 ரூபாய் வருமானமாக பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். பின்னர் ஆவணங்களை சரிபார்த்த வருமான வரி துறை 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக கூறி கடந்த 2022 ஆண்டு விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் எனவும், தாமதமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். வருமான வரி சட்டப்படி அபராதம் விதித்தது சரி என்பதால் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்ய வருமான வரித்துறை வாதிட்டது. இதேபோன்ற வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். MBBS, BDS படிப்பில் சேர வரும் மாணவர்களை புறக்கணிக்க கூடாது என மாணவர் சேர்க்கை குழு கல்லூரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. தற்போது 2ஆம் சுற்று கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகள் படி மாணவர்கள் சேர்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும், மீறினால் கல்லூரிகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. பூட்டானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வரி ஏய்ப்பு செய்ததாக கேரளாவில் நடிகர் துல்கர் சல்மானின் தமிழ்நாடு பதிவின் கொண்ட லேண்ட் ரோவர் கார் நடிகர் அமித் சாக்கலக்கலின் 2 கார்கள் உட்பட பல பிரபலங்களின் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பூட்டானில் இருந்து இந்தியாவிற்கு 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 40 வாகனங்கள் வரை கேரளாவிற்கு கொண்டு வரப்பட்டதாக சுங்கத்துறை கண்டறிந்துள்ளது. இந்த நிலையில் நடிகர் மம்மூட்டி, பிருத்திவிராஜ், துல்கர் சல்மான், அமித் சாக்கலக்கல் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடந்த சோதனையில் பல கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த விவகாரத்தில் சுங்கத்துறையை தொடர்ந்து மோட்டார் வாகனத்துறையும் விசாரணைக்கு இறங்கியுள்ளது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க சில நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். ஐநா சபையில் பேசிய அவர், பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக அங்கீகரிப்பது என்பது ஹமாஸுக்கு அளிக்கும் பரிசு என்றும் கூறினார். அதேபோல் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது அழைப்பையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். கர்ப்பத்தின் போது பாராசிட்டமால் பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற ட்ரம்பின் கருத்துக்கு உலக சுகாதார மையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் கூற்றில் எந்த உண்மையும் இல்லை என்றும், குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஏற்படுத்துவதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளது.
பாராலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற பிரீத்தி பால் உலக பாரா தடகள போட்டியின் கொடியை ஏந்திச் செல்லும் வீராங்கனையாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5 வரை இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி நடக்கும் தொடக்க விழாவில் இந்தியாவின் வலிமை மற்றும் தலைமைத்துவத்தை பிரீத்தி அடையாளப்படுத்த உள்ளார்.